யூதாசே காரணம் என்று தன் வாதத்தை வைத்திருக்கிறார்கள். இல்லை இல்லை, அது எதுவுமே நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், பேதுரு தான் சொல்றதுக்காக மீட்பர் ஆலயத்தை சார்ந்தவர்கள். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பொன்னான வாய்ப்பை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கும் என்னுடைய அணியே வெற்றி பெற்ற அணி என்று அறிவிக்க ஆவலுடன் காத்திருக்கும் நடுவருக்கும் எதிரணிக்கும் வெற்றியை மட்டுமே கொண்டாட வந்திருக்கும் என்னுடைய அணிக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, உங்களுடைய அனுமதியோட நான் ஒரு கேள்வி எதிரணி கேட்க ஆசைப்படுறேன். துரோகம் என்ன தெரியுமா? சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கே தெரியும் பேர் தான் துரோகம் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு. நான் சொல்றேன் பாருங்க, துரோகத்தின் அர்த்தம் என்னன்னா ஒருவரின் நம்பிக்கையை மீறுவதுதான் துரோகம். ஆமாவே இல்லையா? மரண நிகழ்வில் பேரு மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்து துரோகம் செஞ்சவங்க யாருமே கிடையாதுங்க. சொல்றாங்க ஒரு வெள்ளி காசுலாம் ஆண்டவர் நாட்டி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. உண்மைதான், ஒரு வெள்ளி காசு நிச்சயமா நாட்டி கொடுத்தாரா? ஆனா ஒரு வார்த்தை இருக்குது, அந்த யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு லூக்கா 22:3 இருக்குது. சாத்தான் புகுந்ததால் தான் இதெல்லாம் நடந்தது. யூதாஸ் ஒரு நாள் ஆண்டவருக்கு துரோகம் செய்யணும் நினைச்சதே கிடையாது. ஆண்டவர் சேவலுக்கு முன்னாடி முதல்ல நம்ம மதுரை அப்படின்னு சொல்றாரு. ஆனா பேர் முன்னாலே பதில் என்ன சொல்றாரு, ஆண்டவரே உம்மோடு மதிக்க வேண்டியதா இருக்காது கூட நான் மதுரைக்க மாட்டேன், செத்தாலும் செத்துருக்கேன், ஆனா நம்மளை மதுரைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்படி சொல்ல பேர் அழகா பேசுற பேர் அவர் பேசுற வந்து இது அடிச்சுக்க முடியாது. அவர் பேசுற எதுவும் பாருங்க, அழகா பேசுறாருன்னா ஆனா சொல்றாரு மதுரைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 3 தடவை மதுரைச்சாரு. இதுதான் என் துரோகம். இது துரோகம் என்பதை காட்டிலும் பேருக்கு ஒரு ஆண்டவர் பேருக்கு ஒரு அதாவது பேர் வந்து ஆண்டவருக்கு நம்பிக்கை கொடுத்து நம்பிக்கை துரோகம் செஞ்சவராக இருக்கிறாங்க. பேர் ஒரு பாயிண்ட் முத்தமிட்டு காட்டி நான் சொன்னாங்க. அதாவது வந்து அன்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றேன் நானு யூதாஸ், அதாவது யூதாஸ் அன்பு இல்லை. சரி ஒத்துக்கிறேன் நானு. பேதுரு அந்த அன்பு இருந்தா இல்லையே. பேதுரு ஒருவேளை அந்த அன்பு இருந்ததுன்னா ஆண்டவரை அதாவது தலையில போட்டி அவர் கணத்துல தூப்பி அரைஞ்சு கூட்டு போறாங்க. அதெல்லாத்தையும் பார்க்குற பேதுரு அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் நான் சொல்றாரு இந்த மனுஷனை அறியணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவருக்கு அந்த அன்புன்றதே கிடையவே கிடையாதுக்கா. யூதாஸ் ஆச்சு ஒரு முறை தான் ஆண்டவரை வந்து அன்பு நிமித்தமாக கட்டப்படுத்தினார். ஆனா பேதுரு வந்து அன்பு நிமித்தமாக 3 முறை அதாவது ஒருவர் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பு அதிகமான அன்புன்னு சொல்லிட்டு ஆண்டோட சிநேகிதர் நண்பர் சொல்றீங்களா? கொடுக்கல ஏன் கொடுக்கல? சத்தியம் பண்ணவும் தொழிலான்னு இருக்குது. நான் கேட்கிறேன், யாருக்கு அந்த அதிகாரம் கொடுக்குறது? சதிக்கும் சத்தியம் பண்ணுறது யாருக்கு அதிகாரம் கொடுக்குது? இதை விட ஒரு பெரிய நம்ம எதுவே கிடையவே கிடையாது. ஒரு வசனம் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, என்னை மட்டும் நீங்க எல்லாரும் எழுதாடீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி சொல்றாரு, அங்கே போக வேண்டியதானே? கீழ்படியான புத்தியே கிடையாதா? எதுக்கெல்லாம் பேசியே இருக்கா? அவங்க எதுக்கு பேசுற வார்த்தை இல்லைங்க, நான் ஒரு காலம் உண்மை எழுத கிடைக்க மாட்டேன். அதை ஒன்றும் புரியுது, ஒரு காலம் எழுத கிடைக்க மாட்டார். ஆனா அதே பேர் என்ன பண்றாரு? 58வது வசனத்துல போட்டுருக்குது, பேர் தூரத்திலேயே அவர் பின் சென்றார் சொல்லிட்டு. எதுக்கு தூரமா போறீங்க? கூடவே போயிட்டு கூட போன அவர் இது மட்டும் பண்ணல, தேவ சித்தத்தில் கூட தடையா இருக்காரு. என்ன பண்ணாரு? மார்க் 8:33 அழகான வசனம் இருக்குது. நான் மறித்து நான் 3ஆம் நாள் எழுப்பேன் சொல்லிட்டு கடவுள் சொல்றாரு. அப்படியே அமைதியா கேட்டாங்க. இல்ல இல்ல, நான் ஏதாவது சொல்லி பேசியா அவன்ட்டு அவர் சொல்றாரு, இதெல்லாம் நேரவே கூடாது. அவர் சொல்றாரு, தேவ சித்தத்துக்கு தடையா இருக்கிற உன்னை பார்த்து நான் சொல்றேன், எனக்கு பின்னால ஒரு சாத்தான அதே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யுவாசிகள் சொல்ற வார்த்தை தெரியுமா? அந்த மனுஷன் பாவம், ஐயோ ஐயோன்ற அந்த மனுஷன், ஐயோ அந்த மனுஷன் பிறவாதான் நலமா இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவு வருந்துகிறவராக இருக்காரு. பேருவை கடிந்து கொண்ட ஆண்டவர் யுவாசிகளுக்கு வருந்துகிறவராக இருக்கிறாரு. அக்கா சொன்னாங்க, வியாபாரம் பண்ணும்போது கூட அவர் கூட கூப்பிட்டே போனாங்க. ஆமா கூப்பிட்டு போனாங்க. என்ன பண்ணிக்கிறீங்க? தூங்கி தானே இருந்தீங்க? கேட்கிறாரு. நான் உன்ன நல்லா ரெஸ்ட் எடுத்துறேன். பேருக்கு ஒரு தடவை புரியாது, ஒரு 3 தடவை சொல்ற ஒரு விஷயம் எல்லாமே அப்பதான் அவருக்கு புரியும். நல்லா 3 தடவை கேட்டோம். இங்க நான் தூங்கதான் போறேன் கடைசியில் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அவரு? நான் கேட்கிறேன், அவர் அவ்வளவு வியாபாரப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணீர் விடுறாரு.
நான் எல்லாத்தையும் விட்டு வரேன், எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்கிறாரு. இது கிடைக்குமோ தான் வருவாங்க. ஏதாச்சும் ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுனா தலைவர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆண்டவர் விட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து அவங்களுடைய நடுவர்களே. இறுதியாக திருப்பி அவங்க எதிரணியை பார்த்து ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறேன். யூதாஸ் ஒருவேளை ஆண்டவரை காட்டி கொடுக்காம இருந்திருந்தா ஆண்டவர் சிலுவையில் ஆரம்பிப்பாங்க நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஆண்டவர் கண்டிப்பா சிலுவையில் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவர் இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கமே நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமக்க இதெல்லாமே தீர்க்க தரிசனத்திற்கு அவர் ஒரு கருவியாக பயன்படுத்துவதாக வேண்டி யூதாஸ் ஒரு நாள் ஆண்டு துரோகம் செய்வது நினைக்கவே இல்லை. இது எல்லாத்தையும் சொல்றேன். சிலுவை மரண நிகழ்வில் துரோகம் செய்வது பேதுரு மட்டுமே. கிறிஸ்தவனுக்கு மட்டும் ரிசர்வேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவனுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டா நம்மள காலி பண்ணுவாங்க. என்ன காலி பண்ண மாதிரி வேதனுடைய பர்சனாலிட்டிய வெரி அனலிட்டிக்கல் மிக தெளிவாய், மிக அழகாய், மிக நேர்த்தியாய் உங்களுக்கு அழகா டீச் பண்ணியிருக்காரு. அவர் தன்னுடைய வாதத்தை வைக்கிறார். தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த வாதத்தை வைக்க அவர் எடுத்துக்கொண்ட முறை, அவர் தேடல் மிகச்சிறப்பாக அவரை பேசுவதை, அவர் ஆளுமையை என்பதை மிக அழகாக எடுத்திருக்கிறார். குறிப்பாக ஒரு வார்த்தையை நான் நினைக்க வேண்டும். மனதில் நான் கேட்கிறேன். யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். சாத்தான உலகத்தில் எதுவுமே கிடையாது. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் விதைக்கிற நோம்பை பற்றி சொல்லுவார். அப்போ முள் நடுவில் விழுந்த விதை, முட்புதர்களுக்கு நடுவில் விழுந்த விதை, சிறுமறையிலும் ஆண்டவர் வார்த்தையிலும் முட்புதர், வாழ முடியாத, எழ முடியாத, நிற்க முடியாத ஒரு இடம் எழுதென்றால் அது முட்புதர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு இயேசு விளக்குவார். முட்புதர் என்றால் என்ன? பணம் என்று விளக்குவார். என்ன அர்த்தம்? பணம் இருக்கும் இடத்தில் வசனம் வாழ முடியாது. பணம் இருக்கும் இடத்தில் கடவுளின் வார்த்தை இருக்க முடியாது. போய் வீட்டில் படிச்சு பாருங்க. அந்த விதைக்கிற ஓமையில முட்புதருக்கும் நடுவில் விழுந்த விதை என்ன இயேசு விளக்குகிறான் பாருங்க. அப்போ யூதாஸ்